வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நாங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இன்ஜின் வந்து ஆர்பிஜின் பிரிச்சிருக்கு. இது வந்து ஏற்கனவே பார்ட் 1 வந்து இப்போ ஹெட்டு போர் எப்படி மாட்டணுன்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ. இது ரெண்டாவது வீடியோ வந்து பார்ட் 2. டைமிங் செயின் எப்படி மாட்டுறது, டைமிங் எப்படி வைக்கிறது, அந்த சப்ஜெக்ட் மட்டும் இந்த வீடியோவில் வரும். இது பார்ட் 1 பார்க்காதீங்க, பார்ட் 1 பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2 கேம் செயின் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி மாட்டணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நம்ம டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்னட் வந்து டாப்பில் வைக்கணும். இந்த டீன்ற மார்க் வந்து டாப்புக்கு நேராக இருக்கணும். இங்கே ஓல்டு ஸ்ப்ளெண்டரில் இங்கே கோடு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து கோடு கொடுக்க மாட்டாங்க. இந்த கப்பில் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஓப்பன் கழட்டி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து தெரியும். இதை நம்ம இப்போ கேஸ் மாட்டாதனால நம்ம சென்டராக நம்ம டாப்புக்கு நேராக மேல் சைடுக்கு நேராக சென்டராக நம்ம டீ மார்க் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி தான் நமக்கு மார்க்கு. இந்த புள்ளி வந்து இந்த கோட்டுக்கு நேராக இங்கே ஒரு காடி தெரியுதுங்களா, போடாங்க. இங்கே ஒரு காடி தெரியுது பாருங்கள். இந்த காடிக்கு நேராக இந்த புள்ளி வரணும், அதுதான் டைமிங்கு. இந்த டீ மார்க் மேலே இருக்கணும், இந்த காடிக்கு நேராக இந்த புள்ளி வரணும். மாட்டிக்கலாம். ஒரு பக்கம் காட்டுங்க. சரியா இப்போ தெரியுதுங்களா. இந்த புள்ளிக்கு நேராக இந்த கோடு இருக்கணும். அப்போ தான் வந்து டைமிங் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி வச்சு மாட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வண்டி வந்து கரெக்டான ஸ்பீடு, மைலேஜ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுதான் டைமிங்கு. இந்த இடத்துல மேக்னெட் பாருங்கள். மேக்னெட் வந்து டாப்பில் இருக்கணும், டீ மார்க் வந்து டாப்பில் இருக்கணும். இது வந்து புள்ளி வந்து இந்த கரெக்டாக இந்த கோடுக்கு நேராக இருக்கணும். அவ்வளோதான். டைமிங்கில் வச்சு நம்ம கேம் செயினுக்கு போல்ட் போட்டுக்கலாம். ஹெட் பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது மேக்னெட்டை பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. மேக்னெட் சும்மா தான் போட்டிருக்கேன், டைட் பண்ணல. நம்ம கழட்டிட்டு நம்ம இன்னும் ஸ்டார்டர் பிளேட்லாம் மாட்டணும். அது மாட்டிட்டு நம்ம மேக்னெட் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ டைமிங் வச்சிட்டோம். டைமிங் வச்சுட்டு இப்போ இந்த கவர் நம்ம மாட்டிடலாம். இந்த கவருக்கு இந்த இடத்துல வேறு முடிஞ்சு பாஸ் பண்ண க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம லெஃப்ட் சைட் டோர் மாட்டிக்கலாம். லெஃப்ட் சைட் டோருக்கு பேக்கிங் மறக்காமல் போட்டுக்கோங்க. டோர் மாட்டும் போது இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து இந்த காடி உள்ளே உட்காரணும். நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே காட்டினதில் அந்த காடியில் போய் இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக உட்காரணும். அப்படி உட்காந்தா தான் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா லீக்கேஜ் ஆகிடும். ஹோல்டிங் சைட்டாக போடுங்க. மீடியமாக டைட் வச்சாங்க, இது மர போயிடும். ஏன்னா அலுமினியம் த்ரெட்டுன்றதுனால மர போயிடும். அதனால் மீடியமாக நம்ம டைட் வச்சுக்கோம். ஓகே, டைட் வச்சு அடுத்தது நம்ம டாப்பில் இருக்குது. இப்போ நான் எப்படியே வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைமிங்லாம் வச்சிட்டோம். இப்போ வால்வு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வால்வு வந்து 0.08 mm வைக்கணும். நமக்கு இது கேஜ் இல்லாதவங்க நம்ம கை சேர்க்க வைக்கலாம். கை சேர்க்க எப்படி வைக்கணும்னா, இப்படி சென்டர் சேக் மேலேயும் உள்ளேயும் வெளியும் ஆட்டினீங்கன்னா சேக் வரக்கூடாது. ஆனால் இப்படி சைடில் ஆட்டினீங்கன்னா சேக் வரணும். சேக் வந்தால் தான் நம்ம வைக்கிறது கரெக்டாக இருக்கும். கேஜி கரையும் கேஜ் வச்சு டைப் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே வெளியே இப்போ ஆட்டும் போது சேக் வருது, சைட்லேயும் சேக் வருது, உள்ளே இப்படி ஆட்டப்போ சேக் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா சவுண்டு வரும் ஸ்ப்ளெண்டர் பொறுத்த வரைக்கும். அதனால் சைடு சேக் வரலாம், சென்டர் சேக் வரக்கூடாது. உங்களுக்கு சைடு சேக் வருதா, சவுண்டு கேட்குதுங்களா. இப்போ சென்டர் சேக்கு வரக்கூடாது. லைட்டாக வருது, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சைடு சேக் வருது. இப்போ சென்டர் சேக்கு வரல, சுத்தமாக வரல. இந்தளவுக்கு தான் வைக்கணும். இந்தளவுக்கு வச்சிங்கன்னா தான்
வால்வு வந்து வண்டி ஸ்மூத்தாக ஓடும், சவுண்ட் வராது, இந்த வால்வு சவுண்டு இன்ஜின் நாய்ஸு எதுவுமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேஜ் எடுக்கிறவங்க 0.08 mm வந்து கேப் வைக்கணும். இன்லெட்டு எக்ஸாஸ்ட் ரெண்டுமே 0.08 mm தான். ஓகே, அடுத்தது எக்ஸாஸ்ட் டைப் பண்ணிடலாம். எக்ஸாஸ்ட் வால்வே டைட்டாக தான் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் சைடு ஷேக் வருது, சென்டர் ஷேக் வரல. அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் நமக்கு வந்து சவுண்டு வராமல் இருக்கும். ஓகே, ரெண்டும் நம்ம டைட் பண்ணிட்டு நெட்டு நம்ம டைட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மேலே டைட்டாக இருக்குது, கீழே டைட்டாக இருக்குது, மேலே டைட்டாக இருக்குது. அடுத்தது டேபிட் கப் போட்டுக்கலாம். 2 கப் எப்பவுமே மாற்றும் போது ஓரிங் புதுசு போடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கை டைட்டாக வைக்கணும். அதிகமாக டைட் வச்சிங்கன்னா வந்து கப்பு வந்து உடஞ்சிரும். அலுமினியம் கப்பு மரம் போயிடும், கட்டாயிடும், இந்த மாதிரி ஆகிடும். அதனால் கை மீடியம் டைட் வைக்கும்போது ஓரிங் புதுசு போட்டிங்கன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். 15 ரிங்ஸ் போட்டு மீடியமாக டைட் வச்சுக்கணும். கை டைட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டைட்டில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், அதுதான் டைட் வைக்காதுங்க. அதேமாதிரி கீழேயும் மீடியமாக டைட் வச்சுக்கணும். ஓரிங் மட்டும் எப்பவுமே கரெக்டாக மாற்றிடுங்க, அதுதான் பெட்ரு. இல்லைன்னா லீக்கேஜ் ஆகும். ஓகே, இப்போ ஹெட் ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது நம்ம இந்த மேக்னெட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குதோ அத்தனையும் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இங்கே இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம புஷ் ராடு மாட்டிக்கலாம். புஷ் ராடில் பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் வந்து போயிடும். உங்களுக்கு தெரியும், காடி மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி லப்பர் போயிருந்தால் நம்ம லப்பர் எப்பவுமே மாற்றிடணும். அதுவும் இல்லாமல் லப்பர் கல் மாதிரி ஆகிட்டு இருக்குது. கல் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதிலே கட்டான சவுண்டு வரும். அதனால் எப்பயுமே அந்த லப்பர் வந்து மாற்றிடுங்க. ஓகே, லப்பரு அப்புறம் கூடவே இந்த ஸ்ப்ரிங்கும் மாற்றிடுங்க. ஸ்ப்ரிங்கு மாற்றிட்டிங்கன்னா டெம்பர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு டைமிங் செயின் நாய்ஸ் வராது. இந்த கட்டன்னு ஒரு சவுண்டு வரும் டைமிங் செயினில் பார்த்தீங்கன்னா. அந்த நாய்ஸ் வரக்கூடாதுன்னா இது ரெண்டுமே எப்பயுமே மாற்றிடுங்க இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது. ஸ்ப்ரிங்கு போட்டுறோம். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஸ்ப்ரிங்கு சும்மா அமுத்தி நம்ம போல்டு போட்டோம்னாவே இது வேலை முடிஞ்சிடும். ஒன்றும் நமக்கு அந்த ரப்பரு அந்த ஸ்ப்ரிங்கு ரெண்டுமே புஷ் போட்டிங்கன்னா இந்த டென்ஷனர் வந்து என்றைக்குமே ஃபால்ட் ஆகாது. டைமிங் செயின் சவுண்டும் வராது அவ்வளோ சீக்கிரம். பதினாலு பாக்ஸ் போட்டு இந்த நெட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓடு கையில் நிற்க மாட்டேங்குது. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டார்டர் பிளேட் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம உள் சைடு கேம் செயினுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ரோலர் போர்டு போட்டாச்சு, ரோலர் பின்னு எல்லாமே போட்டாச்சு, பம்பு எல்லாமே மாட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.